அண்ணாமலை பல்கலைக்கழக அட்மிஷன் பத்தி தான் ஃபுல்லா கிளியரா பார்க்க போறோம். என்னென்ன கோர்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எந்த கோர்ஸுக்கு டைரக்டா வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி போர்ட்டல் அப்ளை பண்ணணும், எந்த கோர்ஸுக்கு வந்து அது சார்ந்த கவர்மெண்ட் நடத்துற கவுன்சிலிங்ல அப்ளை பண்ணி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில சேரணும், எதுக்கு என்னைக்கு லாஸ்ட் டேட்டு, மற்றபடி முழுமையான தகவல்களை இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுந்தரவேல், JKS கம்ப்யூட்டர் சென்டர் நிறுவனர். நாம் நமது வில்லேஜ் டெக் சேனல் வாயிலாக கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் அரசு அறிவிப்புகள் சார்ந்த சேவைகளை வீடியோவாக வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இன்று அண்ணாமலை பல்கலைக்கழக அட்மிஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல அட்மிஷன் ஓபன் ஆகி நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அதுல நிறைய பேருக்கு பல கன்ஃபியூஷன் இருக்கலாம். எப்படி எந்தெந்த கோர்ஸுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி வெப்சைட்ல டைரக்டா போய் அப்ளை பண்ணணும், எந்தெந்த கோர்ஸுக்கு வந்து அது சார்ந்த அரசு நடத்துற கவுன்சிலிங்ல போயிட்டு அப்ளை பண்ணி எடுக்கணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் கிளியர் பண்ற போல இந்த வீடியோ நமக்கு ரொம்ப கிளியரா இருக்கும். ஃபுல்லா பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி அபிஷியல் வெப்சைட்ல, அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில நேரடியா நடைபெறும் சேர்க்கைகளை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அஃபிடேட் அது கவுன்சிலிங் மூலயமா, அரசு நடத்தும் கவுன்சிலிங் மூலயமா போயிட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டி காலேஜ் சூஸ் பண்ற காலேஜ் எல்லாம் பத்தி பார்த்துடலாம். ஓகேங்களா? யூஜி கோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா BFS, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிஷர் சயின்ஸ், பிஃபார்மு, ஃபார்ம் டி, BEd, BPEd, BFS இதெல்லாம் வந்து டைரக்டா வந்து நீங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி கொடுத்துருக்க அப்ளிகேஷன்ல வெப்சைட்லயே போயிட்டு டைரக்டா வந்து காலேஜ்ல வெப்சைட்ல அப்ளை பண்ணி சேர்ந்துக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து காலேஜோட கண்ட்ரோல்ல இருக்கிற கோர்ஸ். இது எந்த டைரக்ட் கவுன்சிலிங் எல்லாம் போறதால டைரக்டா வந்து அண்ணாமலை போர்ட்டல் அப்ளை பண்ணிட்டு நீங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி நடத்துற கவுன்சிலிங் அட்டன் பண்ணி காலேஜ் சேர்ந்துக்கிட்டாவே போகும். அதே போல PG கோர்ஸ்ல MA, MSc எல்லாமே வந்து டைரக்டா அண்ணாமலை யூனிவர்சிட்டி கோர்ஸ்ல தான் வந்துடும். தனியா அதுக்கு எதுக்கும் நம்ம போக தேவையில்லை. அதே போல 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஆஃபர் பண்ணிருக்காங்க. MSc டைரக்டா படிக்கிறது. அந்த கோர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம டைரக்டாவே வந்து காலேஜோட யூனிவர்சிட்டி வெப்சைட்ல அப்ளை பண்ணி யூனிவர்சிட்டி நடத்துற கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கலாம். அதே போல PG டிப்ளமோ, அப்புறம் சர்டிபிகேட் கோடு, எக்ஸிக்யூட்டிவ் கோர்ஸ், இது எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து காலேஜோட வெப்சைட்ல அப்ளை பண்ற கோர்சஸ். இது எல்லாமே வந்து லாஸ்ட் டேட் வந்து 16/6/2026 கொடுத்துருக்காங்க. அந்த தேதிக்குள்ள நீங்க இந்த நான் சொன்ன கோர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க டைரக்டா வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி வெப்சைட்ல இருக்கிற அட்மிஷன் ஆப்ஷன்ல போயிட்டு அப்ளை பண்ணி ஃபார்ம் சப்மிட் பண்ணிடணும். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபார்மை பிரிண்ட் எடுத்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச் பண்ணி காலேஜோட அந்த ரிஜிஸ்டருக்கு போஸ்ட் மூலமா நீங்க அனுப்பிடணும். 16/6/2026 இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ், அப்புறம் அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே நெக்ஸ்ட் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி டைரக்டா நடக்கிற ப்ராசஸ். இது எல்லாமே சொல்லிட்டோம் இந்த கோர்ஸ் எல்லாத்துக்குமே. இது இல்லாம அக்ரிகல்ச்சர், BSc அக்ரி, MSc அக்ரி, டிப்ளமோ அக்ரி, இது எல்லாமே வந்து தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி நடத்துற கவுன்சிலிங் ப்ராசஸ். அதுலதான் போயிட்டு நீங்க அப்ளை பண்ணி, இது அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்காக தனியாவே ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அதுல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டு எடுத்து இதுல அண்ணாமலை யூனிவர்சிட்டி காலேஜ் செலக்ட் பண்ணி இங்க வந்துக்கணும். அங்க நடத்துற கவுன்சிலிங் மூலயமா தான் இந்த அக்ரிக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அக்ரி படிக்க போறீங்கன்னா அங்க நடக்கிற கவுன்சிலிங்ல தான் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல இருந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணி இங்க வந்து நீங்க படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அக்ரி கோர்ஸ் எல்லாமே BSc அக்ரி, MSc அக்ரி, டிப்ளமோ அக்ரி எல்லாமே இதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? அதே போல BE இன்ஜினியரிங், BE BTech இன்ஜினியரிங் இருக்குல்ல, அதுல இருக்க எல்லா கோர்ஸுமே அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? TNEA கவுன்சிலிங் நடக்குது இல்ல, நம்ம ஆல்ரெடி இந்த TNEA வீடியோ வந்து போட்டிருக்கோம். அது நல்லா வைரலா போயிட்டு இருக்கு அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த இன்ஜினியரிங் அட்மிஷன் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். அந்த ப்ராசஸ் படி நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணி தான் அதுல போயிட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணி நீங்க அந்த காலேஜை செலக்ட் பண்ணி இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இன்ஜினியரிங்கும் அப்படிதான், அக்ரிகல்ச்சரும் அப்படிதான். ஓகேங்களா? அதே போல ME, MBA, MCA வந்து டான்செட் பாஸ் ஆயிட்டு அது மூலயமா வர்ற கவுன்சிலிங் மூலயமா வந்து செலக்ட் ஆனாதான் இந்த ME,
MBA MCA இதெல்லாம் படிக்க முடியும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில. நீங்க ME MBA MCA படிக்க போறீங்கன்னா டான்செட் மூலயமா அதுல ஸ்கோர் எடுத்து அதுல மூலயமா அப்ளை பண்ணி வந்து அதுல அண்ணாமலை யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணி வந்து இதுல செலக்ட் பண்ணி செஞ்சுக்க போல இருக்கும். அதே போல BE லேட்டர் என்ட்ரி இருக்குல்ல, அதாவது டிப்ளமோ படிச்சுட்டு BE படிப்பாங்கல்ல, டைரக்டா வந்து BE செகண்ட் இயர் போய் சேர போறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஆப்ஷன் இருக்கு. ஆனா டைரக்டா வந்து நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி அட்மிஷன்ல அப்ளை பண்ண முடியாது. அழகப்பா யூனிவர்சிட்டி நடத்துற கவுன்சிலிங்ல அப்ளை பண்ணி அதுல அண்ணாமலை யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணிட்டு நீங்க இங்க வந்து BE லேட்டர் என்ட்ரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து மொத்தமா அண்ணாமலை யூனிவர்சிட்டி நடக்கிற அட்மிஷன் ப்ராசஸ். இதுல ஏதேனும் சந்தேகம் இருந்தா நீங்க நம்மள டைரக்டா கான்டாக்ட் பண்ணலாம். அந்த பார்மசி கோர்ஸ் எல்லாம் டைரக்டா வந்துடும். அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் வந்து கவர்மெண்ட் நடத்துற கவுன்சிலிங் போகணும். BE இன்ஜினியரிங் வந்து கவர்மெண்ட் நடத்துற கவுன்சிலிங் போகணும். டான்செட் ME MBA MCA வந்து டான்செட் மூலயமா வந்துடணும், அதுவும் கவர்மெண்ட் நடத்துற கவுன்சிலிங். அதே போல BE லேட்டர் என்ட்ரி அழகப்பா கவுன்சிலிங். ஓகேங்களா? இது தவிர மற்ற எல்லா கோர்ஸுமே அதுல ஆஃபர் இருக்கிற எல்லா கோர்ஸுமே நான் சொன்னது UG PGல அந்த டிப்ளமோ கோர்ஸ் எல்லாமே டைரக்டா வந்து நீங்க காலேஜ்ல நடக்கிற அட்மிஷன் ப்ராசஸ்ல அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இதுல இருக்க தகவல். இது பற்றி மேலும் தகவல் ஏதாவது வேணும்னா நீங்க டைரக்டா நம்ம கம்ப்யூட்டர் சென்டர் கால் பண்ணி கேட்கலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபுல்லா உலக லெவல்ல வந்து காலேஜ்ல சேருவாங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இது நம்ம வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு பக்கத்திலே இருக்கும். கிட்டத்தட்ட நமக்கும் நம்ம நெட் சென்டருக்கும் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தான் டிஃபரெண்ட். ஸோ நீங்க வெளி மாநிலம் வெளி ஸ்டேட்டு இல்ல வெளி மாவட்டத்திலிருந்து அண்ணாமலை பல்கலைக்கழக தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம JKS கம்ப்யூட்டர் சென்டர் நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கான முழுமையான தகவலை விரிவா நாங்க கொடுக்க இருக்கிறோம். இப்ப நம்ம சொன்ன தகவல் தவிர வேறு ஏதேனும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பற்றிய தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா நேரடியா நமது JKS கம்ப்யூட்டர் சென்டர் தொடர்பு கொள்ளலாம். என்னையும் நீங்க நேரடியா தொடர்பு கொள்ளலாம். அவசர தகவல்னா கமெண்ட்ல சொன்னீங்கன்னா கூட உடனே ரிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயன்பெறவில்லைனாலும் மற்றவங்களுக்கு யாருக்காவது யூஸா இருக்கும். நிறைய பேர் இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில நிறைய கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.